சுகாதாரம் தொழில்துறைக்கு ரூபாய் 26,372 கோடி ஒதுக்கீடு. தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் சுகாதாரம் தொழில்துறைக்கு 26,372 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்த இடைக்கால பட்ஜெட்டில் கூறியிருக்காங்க. சுகாதார தொழில்துறைக்கு 26,372 கோடியா. ஸ்ரீபெரும்புதூர்ல 76 கோடியில் 18,720 படுக்கைகள் வசதி கொண்ட இந்தியாவின் மிகப்பெரிய பணியாளர் விடுதி அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் 500 கோடியில் தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் 2030 நடைமுறைப்படுத்தப்படும். இத்துறைக்கு ரூபாய் 4,282 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. குறு சிறு நடுத்தர தொழில்துறை கலைஞர் கைவினை திட்டத்தின் கீழ் இதுவரை MSMEம்பாங்க 405 கோடியில் கடனுதவி மற்றும் 83 கோடியில் மானியம் பெற்றுத்தர. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தொழில் தொடங்குறதுக்கு மானியம் கொடுப்பாங்க. மானியம்னா ஃப்ரீயாக ஒரு 5 லட்சம். இப்போ 5 லட்சம் லோன்னா அது 1.5 லட்சமோ 1 லட்சமோ மானியம் கொடுப்பாங்க. மீதி கட்டணும். அது மாதிரி அதுக்கு விண்ணப்பம் எவ்வளோ பேர் இப்போ விண்ணப்பம் பண்ணியிருக்காங்கன்னா, இது தமிழ்நாடு ஸ்கீம். இதில் ஒரு கடன் கொடுக்குறாங்க, மானியம் கொடுத்து கடன் கொடுக்குறாங்க. 23,879 விண்ணப்பங்கள் விண்ணப்பதாரருக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஒப்புதல் தரப்பட்டுள்ளது. இத்தனை பேர்த்துக்கு ஒப்புதல் பர்மிட் பண்ணியிருக்காங்க தொழில் தொடங்குவதற்கு. இதில் மானியம்னா 83 கோடி மானியம் திரும்ப வராது, கொடுத்தா வராது, ஃப்ரீயாக கொடுப்பாங்க. மீதி லோனை கட்டணும். அது மாதிரி மொத்தமாக 83 கோடி மானியம், 405 கோடியில் கடனுதவி. குறு சிறு நடுத்தர தொழில்துறைக்கு ரூபாய் 1,943 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில் ராம்சர் தலங்கள் தமிழகத்தில் தான். இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான ராம்சர் தலங்கள் தமிழகம் தான் கொண்டுள்ளது. எய்தல் மீட்சி இயக்கம் தொடர்புடைய திட்டங்களுக்கு கீழே 3,733 ஹெக்டேர் பரப்பிலுள்ள அலையாத்தி காடுகளை மீளுருவாக்கம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. மத்திய அரசால் வருவாய் நிதி பற்றாக்குறை உயர்வு. நிதியாண்டில் நிலுவைக் கடன் ரூபாய் 10,62 லட்சம் கோடி. தமிழக அரசில் 2025-26 ஆண்டுக்கான பட்ஜெட் மதிப்பில் 2,20,895 கோடி மதிப்பிட்ட பார்த்திங்கன்னா இந்த மாநில சொந்த வரி வருவாய் திருத்த மதிப்பீட்டில் 2 லட்சத்துக்கு ரூபாய் 6,540 கோடி மதிப்பிட்டுள்ளது. GST வருவாய் குறைந்துள்ளது. இதற்கு காரணம் வீட்டு வசதித்துறைக்கு ரூபாய் 7,547 கோடி ஒதுக்கீடு. முன்னுரிமை துறைகளுக்கு ரூபாய் 11 லட்சம் கோடி கடன் வழங்க இலக்கு. முன்னுரிமை துறைகளுக்கு போக்குவரத்து துறைக்கு ரூபாய் 13,062 கோடி. ஆதி திராவிட பழங்குடியினர் துறைக்கு ரூபாய் 3,934 கோடி ஒதுக்கீடு. வேளாண் துறைக்கு பரவாயில்ல. வேளாண் துறைக்கு இடைக்கால பட்ஜெட்டில் ரூபாய் 47,248 கோடி நிதி ஒதுக்கீடு. கடந்த 5 ஆண்டுகளில் நெல் ஊக்கத்தொகை ரூபாய் 2,118 கோடி.
5 ஆண்டுகளில் 17,860 ஹெக்டரில் 54 கோடியில் மேற்கொள்ளப்பட்டு 25,800 விவசாயிகள் வந்து பயனடைது. இவ்வளோ பேர் வந்து விவசாயிகள் வந்து பயன்பெற்றிருக்காங்க. ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளுக்கு மின்சாரம் மற்றும் சூரியசக்தி பம்பு செட்டுகள் வந்து 2115 ஆழ்துளை மற்றும் ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் ரெண்டு சேர்த்து தான் இந்த பம்பு செட்டுகள் ரூபாய் 122 கோடியில் 100% மானியத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. சிறப்பு திட்ட செயலாக்க துறைக்கு ரூபாய் 17,088 கோடி.